ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால் எந்த டேட்டில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ வந்து நீங்கள் காலேஜில் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும், ஸோ எப்படி வந்து அட்டன் பண்ணணும், எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் அட்டன் பண்ணணும், எந்த டேட்டில் அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் கோர்சஸ் பொறுத்தவரை ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாகின் இது எல்லாம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் 25/8/25 12 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டில் 27/8/25 9 PM வரைக்கும் லிங்க் வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் உங்களோட ரிசல்ட் வந்து 29/8 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் டேலேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 10/9/25 முன்னாடி வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரேங்க் பொறுத்தில் 001 to 480 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 91.43 40 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து ஈஸியாக சீட் கிடைக்க ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் அதர் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இதிலெல்லாம் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே 2 year கோர்சஸ், 1 year கோர்சஸ் தான். இதுலேயும் நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எந்த கோர்சஸ் பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி நிறையவே ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாகின் பண்ணுறதுக்கான டேட் 25/8 12 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டில் 27/8/25 9 PM வரைக்கும் லிங்க் வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் 29/8 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சேம் டேட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டேட் 10/9/25 டில் 5 PM வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 001 to 5091 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 97.25 to 39.75 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ், இந்த கோர்சஸ்க்கும் சேம் டேட்ல தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணுறீங்க. ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் சேம் டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இந்த எல்லா கோர்சஸ்க்கும் சேம் டேட்டில் தான் வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஆனால் உங்களோட ரிசல்ட்டும் சேம் டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ரேங்க் பொறுத்தளவு கொஞ்சம் வேரியேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் பொறுத்தளவு ஜென்ரல் ரேங்க் 001 to 287 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 90.22 35 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்தளவு அதில் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுவே டிப்ளமோ ஃபார்மசி பொறுத்தளவு 001 to 2345 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 97.67 to 39.83 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இந்த கவுன்சிலிங் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுலேயும் பெஸ்டான கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி வைஸாக வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, ஸோ இது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவுன்சிலிங்கில் ஈஸியாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கவுன்சிலிங்க்கு முன்னாடி எப்பவுமே வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டியில் எந்தெந்த காலேஜ்லலாம் சீட் இருக்குது இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வேக்கண்டில் இருக்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேட்டகரி வந்து பிசி கேட்டகரியாக இருந்து ஸோ ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 5 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து சீட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் கம்யூனிட்டியில் வந்து எந்த காலேஜில் சீட் இருக்கோ அது மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள். எம்டியாக இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது உங்களோட பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து ஞாபகமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஸோ இந்த ரவுண்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும்
அடுத்து செகண்ட் ரவுண்டு நடந்தால் ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காலேஜஸ் கோர்சஸ் பிடிக்கலான்னா ஸோ அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். சீட் கிடைச்சதுன்னு உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிரும். சப்போஸ் உங்கள் டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட்டை வந்து வேகன்சின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ சீட் வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.